250 புதிய பேருந்துகளின் சேவையை தொடக்கி வைத்தார் முதல்வர் விஜய். 130 ஏசி பேருந்துகள், 120 சாதாரண பேருந்துகளின் சேவை தொடக்கம். சென்னைக்கு 234 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 130 மின்சார ஏசி பேருந்துகள் சேவையை தொடக்கி வைத்து பேருந்தில் பயணித்த முதல்வர் விஜய். தேர்தல் வழக்குகள் தொடர்பாக முதல்வர் விஜய் அமைச்சர் ஆதவுக்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. வழக்குகளை நிராகரிக்குமாறு மனு தாக்கல் செய்ய விஜய் ஆதவ் தரப்பில் அவகாசம் கோரப்பட்டதால் அதிருப்தி. விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்ததற்காக முதல்வர் விஜயை சந்தித்து நன்றி கூறிய பரந்தூர் பகுதி விவசாயிகள். நெற்கதிர் மற்றும் கிராம தெய்வங்களின் படங்களை முதல்வர் விஜய்க்கு பரிசாக வழங்கி மகிழ்ச்சி. பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டது தொடர்பாக சட்டமன்றத்தில் கடும் வாக்குவாதம். பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொண்ட அமைச்சர்கள் நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு. இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒன்னு ஜி ஸ்கோர் மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்கிறது. I can also pay you in the same currency. G square மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மறுமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? என்ன கேள்வி வேணா கேட்கட்டும், அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். பதில் அண்ணன் கேட்க சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்துங்க. அவர் பேசிட்டான். மாணவி தங்கம் தென்னரசு அவர் மாணவி தங்கம். பரந்தூர் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை மீண்டும் விவசாயிகளுக்கு கொடுப்பீர்களா என்று கே. பழனிசாமி கேள்வி. அங்குள்ள மக்களை அகதியாக வெளியேற்ற முடியாது என்று பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார், நிலம் குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என விளக்கம். எடுக்கப்பட்ட நிலத்தை என்ன செய்ய போறீங்க? விவசாயிட்டே கொடுத்துறீங்களா? இழப்பீட்டு தொகை கொடுத்தாச்சு, அதை மறுபடியும் திரும்பி பெற முடியாது நில உரிமையாளர் இருந்து. அதற்கு அரசுடைய விளக்கம் தேவை. இதற்காக சொந்த நாட்டு மக்களே நம்ம அகதிகளாக வெளியேற்ற முடியாது. அதற்கான மாற்று திட்டங்களை கண்டிப்பாக உருவாக்கப்படும். கையகப்படுத்த நிலம் குறித்து கண்டிப்பாக முதல்வர் ஆலோசித்து என்ன முடிவோ பின்னாடி எடுக்கப்படும். குறிப்பிட்ட திட்டத்திற்கு கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை மற்ற திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய சட்டத்தில் இடம் உள்ளது. பரந்தூர் திட்டத்திற்கான நிலத்தை வேறு திட்டத்திற்கு பயன்படுத்த முடியாது என்று எதிர்க்கட்சிகள் கூறிய நிலையில் அமைச்சர் கீர்த்தனா விளக்கம். பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான நிபுணர் குழு அறிக்கையை மூடி மறைத்தது ஏன்? திமுகவுக்கு மார்க்சிஸ்ட் மாநில செயலர் பே. சண்முகம் கேள்வி. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கும் சம்பவத்தில் அதிர வைக்கும் பிரேத பரிசோதனை அறிக்கை. வனத்துறையினர் செய்தது போலி என்கவுண்டர் என குற்றச்சாட்டு. மூன்று தமிழர்களையும் 10 அடிக்கும் குறைவான தூரத்திலிருந்து கர்நாடகா வனத்துறை சுட்டுக் கொன்றதாக குற்றச்சாட்டு. வேட்டையாட வந்தவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் பதில் தாக்குதல் நடத்தியதாக வனத்துறை கூறியது பொய்யானது என அம்பலம். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மாற்றம். போலி என்கவுண்டர் என்ற குற்றச்சாட்டை அடுத்து வழக்கை மாற்றியது கர்நாடக அரசு.
கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது போலி என்கவுண்டர் என தெரிய வந்திருப்பதாக சட்டமன்றத்தில் கூறிய எதிர்க்கட்சித் தலைவர். தமிழக அரசு உரிய நீதி பெற்றுத்தர வேண்டும் என்றும் உதயநிதி வலியுறுத்தல். மூன்று தமிழர்களுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்க தமிழ்நாடு அரசு முழு முயற்சிகளை எடுக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும். அவங்க குடும்பத்திற்கு தேவையான நிதி உதவியும் சட்ட உதவியும் அரசு செய்ய வேண்டும் என்று உங்களோட கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். தமிழக பள்ளிகளில் 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் விலக்கு வேண்டும். மத்திய அரசை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டில் இருந்து முழுமையான மற்றும் நிரந்தர விலக்கு அளிப்பதற்கு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரித்து வரவேற்கிறேன். தீர்மானத்தை நான் ஆதரிக்கின்றேன். கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை ஆதரித்து அமர்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்போம். ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. தமிழகத்தில் ஹீமோபிலியா மரபணு கோளாறால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எமிசுஜுமாய் என்ற மருந்தை விலையில்லாமல் வழங்க எம்எல்ஏ ரவி வலியுறுத்தல். அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் அருண்ராஜ் பதில். கடலோர மாவட்டங்களில் மக்களின் கருத்தை கேட்காமலேயே அரிய கனிமங்களை எடுக்கும் திட்டம் என புகார். சட்டமன்றத்தில் எதிரொலித்த புதிய தலைமுறை செய்தி. மக்களை பாதிக்கும் திட்டங்களை அனுமதிக்க மாட்டோம். இயற்கை வளங்களை முதல்வர் காப்பார். அரிய வகை கனிமங்கள் தொடர்பான திமுகவின் கேள்விக்கு அமைச்சர் டி.கே. பிரபு பதில். மக்கள் பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு திட்டமும் இந்த அரசாங்கம் கொண்டு வராது என்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறோம். தமிழக மக்களை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள இயற்கை வளங்கள், மலைகள் அனைத்தையும் காத்து நிற்கின்ற காவல் தெய்வமாய் எங்கள் முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் மின்மிகை மாநிலமாக மாறிவிட்டதால் என்எல்சி தேவையில்லை என்று சட்டமன்றத்தில் சௌமியா பேச்சு. என்எல்சிக்காக மேலும் 60,000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த தமிழக அரசு அனுமதிக்க கூடாது எனவும் கோரிக்கை. ஆறு அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் இடையே காரசார விவாதம். நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதால் பேச அனுமதிக்க முடியாது என்று தடை போட்ட சபாநாயகர். பொறுப்பு அமைச்சர் அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவை. விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமா எங்களுடைய ஆர்வம், அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். இது விவாதம் வேற மாதிரி போகுது, திசை மாறி போகுது. இந்த விவரங்கள் எல்லாம் வழக்கில் இருக்கிறது. நீங்க சொல்ற இந்த விவரம் வழக்கில் அதை பற்றி பேசுற அனுமதியில அவைக்குள் நீக்குகிறேன். பண ஆசை, பதவி ஆசை காட்டி தொடர்ந்து குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது தாவேக. ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்த பின் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் பேட்டி. திமுக எம்எல்ஏக்கள் வசந்தம் கார்த்திகேயன், பூண்டி கலைவாணன் ஆகியோர் தங்களை நோக்கி அடிக்க பாய்ந்ததாக அமைச்சர் ராஜ்மோகன் குற்றச்சாட்டு. இதுபோன்ற உருட்டல் மிரட்டல்களுக்கு தாவேக பயப்படாது என்றும் சட்டமன்றத்தில் பேச்சு. அவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தான் இடத்தை விட்டு வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அங்கிருந்து நடு இடத்துல அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் மதிப்பிடக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இதை போன்ற நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்ப்பு கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க.
கோவில்பட்டி கடலை மிட்டாய் விலை 25 விழுக்காடு அதிகரித்து 1 கிலோ 320 ரூபாயாக விற்பனை. சத்துணவு திட்டத்தில் கடலை மிட்டாயை சேர்க்க உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. இன்றிலிருந்து கடலை மிட்டாய் விலையானது ஏற்கனவே விற்கப்பட்ட விலையிலிருந்து ஒரு 25% அதிகப்படியாக விற்கப்படும். ஏனென்றால் அதிக அளவு எங்களுக்கான கடலை பருப்பான விலையும் மண்டவெல்லத்தின் விலையும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக ஏலக்காய் விலையும் அதிகரித்துள்ளது. வெள்ளை சர்க்கரை விலை உயர்வின் பாதிப்பை தடுக்க ரேஷன் கடைகளில் 2 கிலோ கூடுதலாக வழங்க வேண்டும். கரும்பு கொள்முதல் விலையை 5000 ரூபாயாக உயர்த்தவும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். காவல்துறையின் தடையை மீறி சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்குள் நுழைந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம். முதல்வர் தங்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்க வேண்டும் என்று முழக்கம். மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்திற்கு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் எதிர்ப்பு. சேலத்தில் தனியார் பேருந்துகளில் பணியாற்றும் ஊழியர்கள் போராட்டம். தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,20,080 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனை. திருவோணத்தை நாளை கொண்டாட தயார் நிலையில் மலையாள மக்கள். கொச்சியில் நெற்றி பட்டம் சூட்டி கம்பீரமாக நடந்து சென்ற 5 யானைகள். தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளில் களை கட்டிய ஓணம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடிய மாணவ மாணவிகள். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கரூரில் உள்ள கல்லூரிகளில் கொண்டாட்டம். கேரள பாரம்பரிய உடை அணிந்து செண்டை மேளத்திற்கு மாணவ மாணவிகள் உற்சாக நடனம். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தோவாளை சந்தையில் பூக்களை வாங்க குவிந்த வியாபாரிகள். தேவை அதிகரிப்பால் பூக்களின் விலை உயர்வு. கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஐம்பது TMCயை கடந்த மேட்டூர் அணையின் நீர் இருப்பு. அணையின் நீர்மட்டம் 88 அடியாக உயர்வு. காவிரிக்காக டெல்டா விவசாயிகள் காத்திருக்கும் நிலையில் மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் என்று திமுகவின் கோவி செழியன் கேள்வி. விரைவில் நல்ல செய்தி வரும் என்று அமைச்சர் ஆனந்த் பதில். காவிரியில் தண்ணீர் எப்போது திறக்கப்படும் என்ற இயக்கத்தோடு காத்திருக்கிறார்கள். மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் அரசு அறிவிக்க இயலுமா என்பதை அரசின் கவனத்துக்கு ஈர்க்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூடிய விரைவில் நல்ல செய்தி அறிவிக்கப்படும்.
டெல்டாவில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு குடிநீருக்கே தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எம்எல்ஏ மாரிமுத்து கவலை. விவசாய பணிகளை தொடங்குவதற்கு ஏதுவாக மேட்டூர் அணை திறப்பதை 15 நாட்களுக்கு முன்பே தெரிவிக்க கே பழனிசாமி வலியுறுத்தல். காவிரி டெல்டா பகுதியில் மிகப்பெரிய அளவில் கடும் வறட்சி நிலவுகிறது. மிகப்பெரிய அளவில் குடிநீருக்கே மிகப்பெரிய பஞ்சம் வந்திருக்கிறது. இந்த ஆண்டு சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படுமா? அது எப்பொழுது திறக்கப்படும்? அப்படி திறக்க இருந்தால் 15 நாளைக்கு முன்பாகவே அது அறிவிக்கப்பட்டிருந்தால் தான் இந்த நாற்றங்கால் விடுகின்ற பணி துவங்கப்படும். தமிழ்நாட்டுக்கு காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 9000 கனஅடி நீர் திறக்க வேண்டும். ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரையை ஏற்று கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. குற்றாலத்தில் நீர்வரத்து சீரானதால் ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலத்தில் குளிக்க அனுமதி. பிரதான அருவியில் நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு 2வது நாளாக தொடரும் தடை. கேரளாவில் கனமழை பெய்து வரும் நிலையில் கண்ணூர் பால்சுரத்தில் நிலச்சரிவு. வயநாடு செல்லும் அனைத்து வாகனங்களும் மாற்றுப்பாதையில் இயக்கம். டெல்லியில் கனமழையால் பள்ளிச்சுவர் இடிந்து விழுந்து விபத்து. பள்ளி வளாகத்தை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் விபத்து. இத்தாலியில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்று. குழந்தைகளின் பொம்மை போல புரட்டி போடப்பட்ட விமானம். தற்போதைய சாதிவாரி கணக்கெடுப்பு முறை தவறானது. ஒரே சாதி வெவ்வேறு பெயர்களில் பதிவாகி குளறுபடி தரும் வகையில் கேள்வித்தாள். அனைத்து கட்சிகளுடன் கலந்தாலோசித்து புதிய கேள்வித்தாளை உருவாக்க கோரி பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர்கள் கார்கே, ராகுல் கடிதம். வினாத்தாள் கசிவால் அரசு தேர்வை ரத்து செய்ய கோரி பீகாரில் இளைஞர்கள் போராட்டம். காவல்துறையின் தடுப்புகளை உடைத்து ஆளுநர் மாளிகை நோக்கி செல்ல முயன்றதால் பரபரப்பு. டெல்லி ஐஐடியில் மாணவர் ஒருவர் 6வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதால் பெரும் பரபரப்பு. மாணவரின் தற்கொலைக்கு நீதி கேட்டு 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் முற்றுகை போராட்டம். பள்ளி சீருடையுடன் ஹிஜாப் அணிய அனுமதி கேட்டு உத்தரப்பிரதேச மாணவி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. ஹிஜாப் அணிவது இஸ்லாத்தில் அவசியமான மத நடைமுறை என்பதை நிறுவ ஆதாரம் இல்லை என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் கருத்து. விஷத்தன்மை கொண்ட ஊமத்தங்காய் ஆன்லைன் மூலம் விற்பனை. அமேசான், ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், பிக் பாஸ்கெட் நிறுவனங்களின் உணவு உரிமங்களை ரத்து செய்தது கர்நாடகா உணவு பாதுகாப்புத்துறை. ஈரானுடன் விதிகளை மீறி பெட்ரோ கெமிக்கல் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக கூறி 4 இந்திய நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடை. ஈரானை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தும் ட்ரம்ப்.
அமெரிக்காவின் புதிய பொருளாதார தடைகள் சர்வதேச சட்டத்திற்கு எதிரான பொருளாதார பயங்கரவாதம் என்று குற்றம் சாட்டிய ஈரான். ஈரான் மீது தாக்குதலுக்கு துணை நிற்கும் எந்தவொரு நாட்டின் மீதும் பதிலடி கொடுக்க தங்களுக்கு உரிமை உண்டு என எச்சரிக்கை. ஈரானின் உச்சத்தலைவர் மொஜ்தபா காமேனியின் புதிய காணொளியை வெளியிட்ட ஈரான் ஊடகங்கள் உடல்நிலை குறித்த வதந்திகளுக்கு மத்தியில் இதுவரை நேரில் தோன்றாமல் எழுத்துப்பூர்வ அறிக்கைகள் மூலமாகவே உரையாடி வரும் மொஜ்தபா காமேனி புதிய H-1B விசா விண்ணப்பங்களுக்கு $1 லட்சம் மேல் கூடுதல் கட்டணம் விதிக்க அமெரிக்க அரசு திட்டம். இந்திய விண்ணப்பதாரர்களுக்கு 99 லட்சம் ரூபாய் வரை கூடுதல் செலவு ஏற்படும் என தகவல். அமெரிக்காவின் விசா நடைமுறைகள் காரணமாக இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை 15% குறைவு. விசா காலவரம்பு 4 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது உள்ளிட்டவை சரிவுக்கு காரணம்.